வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல். இப்போ டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு சில எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது தான். அதில் முக்கியமான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல், அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிச்சீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 20-25 எக்ஸாமுக்கு சேர்த்து படித்த மாதிரி. ஏன்னா இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸாமோட சிலபஸும் இதை விட கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சு இந்த ப்ரிப்பரேஷனை வச்சு நீங்கள் மற்ற எக்ஸாம் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் எழுத முடியும். அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான எக்ஸாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல்னா என்னன்னே தெரியலை அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்க இதை பார்க்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா இதில் வந்து பேசிக்காக இதோட எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஜாப் அலர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதில் இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதாவது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் முன்னாலே உங்ககிட்ட இருக்கணும், எந்த தப்புலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு பேசிக் மட்டும்தான், அதாவது குயிக்காக ஷார்ட்டாக ஒரு சின்ன வீடியோவில் உங்களுக்கு ஒரு எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதை வச்சு உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த சிஜிஎல் எக்ஸாமில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா எங்கெல்லாம் போஸ்டிங் போடுறதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40க்கு அதிகமான மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலையுமே வந்து முக்கால்வாசி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே உங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்டிங் போடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு வந்து டெல்லியில் போட்டுருவாங்க, யூபியில் போட்டுருவாங்கலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பெர்மனண்ட்டாக தமிழ்நாட்டில் இருந்துக்கலாம். ஓகே, இதில் ஹைலைட்டான ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஓகே, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சிபிஏ சப் இன்ஸ்பெக்டர். இந்த மாதிரி முக்கியமான நீங்கள் பேரை சொன்னாலே வந்து கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்குனால எனக்கு வந்து ஹைட்டு செஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் ரெக்யர்மெண்ட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இதில் 40 போஸ்ட்டுக்கு மேலே இருக்குதுல்ல, அதில் ஒரு 7-8 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாருமே எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, அதனால் நீங்கள் வந்து நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஹைட் இவ்வளோ தான் இருக்கேன், செஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகே, மொத்தமாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். என்ன போஸ்ட்டு, அது என்ன மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வரும், குரூப் பியா குரூப் சியா, அடுத்து அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இதில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து அடுத்தடுத்த ஸ்லைடை சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, நிறையா இருக்குது. இதில் சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான சேலரி இருக்கும். மினிமம் 45,000 75,000 வரைக்கும் உங்கள் கைக்கே அவ்வளோ வந்து சம்பளம் கிடைக்கும். மாதம் இவ்வளோ சம்பளம் கிடைக்கிற மாதிரி போஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். ஓகே, ஆவரேஜாக வந்து கொஞ்சம் நல்ல வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 18லேருந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 33க்குள்ளே இருக்கணும், எஸ்சி எஸ்சினா 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வர்ற டைமில் எந்த டேட்டில் இந்த ஏஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது வந்தால் தான் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதுமானது. நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும். மினிமம் பர்சன்டேஜ்லாம் வந்து தேவையில்லை. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி 2 டயர் இருக்கும். டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ். ஓகே, இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். பட் இதுக்கே நல்ல கட் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டயர் 2 ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான் இருக்கும். இப்போ டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் கேட்பாங்க. ரீசனிங்கில் 25 கொஷின், ஜிகேல 25 கொஷின், ஆப்டிடியூடில் 25 கொஷின், அடுத்ததாக வந்து இங்கிலீஷில் 25 கொஷின். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 2 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 100 கொஷின் 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஒரு 150 மார்க் கிட்ட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிடுவீங்க டயர் 1ல். ஓகே, அதுக்கப்புறம் டயர் 2. டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயர் 1ல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 1 hour டைம் கொடுப்பாங்க. அதில் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஓகே, 25 கொஷினுக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. டயர் 2லையுமே வந்து அதே மாதிரி தான், சேம் சிலபஸ் தான். இப்போ இதில் ரீசனிங்கில் 30 கொஷின், அதுக்கு 30 நிமிஷம் கொடுப்பாங்க.
ஓகே. மேத்ஸில் 30 கொஷின், அதுக்கு ஒரு 30 நிமிஷம் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் 45 கொஷின், அதுக்கு 40 நிமிஷம் கொடுப்பாங்க. ஜிகேல 25 கொஷின், அதுக்கு 20 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ இதில் ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு மைனஸ் ஆகும். ஸோ அப்போ இதில் வந்து இந்த 4 சப்ஜெக்ட்லையும் சேர்த்து டோட்டலாக 390 மார்க். இந்த 390 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஒரு 350க்கு மேலெலாம் எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் இதில் கம்ப்யூட்டர் நாலேஜும் உண்டு. அதுலேருந்து ஒரு 20 கொஷின் கேட்பாங்க. அதுக்கும் சேம் +3 -1 அப்படிங்கக்கூடிய க்ரைட்டீரியா தான். அதுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுப்பாங்க. இதில் மினிமம் மார்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் குவாலிஃபை ஆனால் போதும். இந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக இதை நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. இந்த 390க்கு நல்ல மார்க் எடுத்து இதில் ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதுக்கும் நீங்கள் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. பட் இதில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. இந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக வந்து டைப்பிங் டெஸ்ட்டுமே இதில் உண்டு. 15 நிமிஷம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்க நான் சொல்கிறேன். இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போய் கற்றுக்கிற அளவுக்குலாம் இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும். வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். ஓகே. இப்போ டயர் 1, டயர் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக இருக்கும். அதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷினோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே. கொஷின் ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது, மாடரேட் லெவலில் இருக்கும். ஒரு சில கொஷின் டஃப்பாகவும் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் டயர் 1லையும் உண்டு, டயர் 2லையுமே உண்டு. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிற நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரீசனிங்கில் 36 டாபிக்ஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வராது. ஓகே. இந்த டாபிக்ஸ்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. மேத்ஸில் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸும் இருக்குது, அரித்மெட்டிக்கும் இருக்குது. அட்வான்ஸ் மேத்ஸ்னா மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, அல்ஜிப்ராவாக சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக்கில் வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பயாலஜி, அடுத்ததாக சயின்ஸு, அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து கொஷின்ஸ் வரும். இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு வொக்காபுலரியிலேருந்தும் கொஷின் வரும், ரீடிங் போர்ஷன்லேருந்தும் கொஷின்ஸ் வரும், அடுத்ததாக வந்து கிராமர்லேருந்தும் கொஷின்ஸ் வரும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான டைப்பிங் டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து 2000 கீ டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 26.67, அதாவது அப்ராக்சிமேட்டாக 27 வேர்ட்ஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 27 வார்த்தைகள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தைக்கு 5 கீ அப்படிங்கிற மாதிரி வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. 5 வாட்டி நீங்கள் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு வேர்டு மாதிரி கவுண்ட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஸ்பீடை கொண்டு வரதுக்காக நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போகணும்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் டயர் 2க்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்து பண்ணிங்கனால இதை வந்து பண்ண முடியும். பட் எரர் இல்லாமல் டைப் பண்ணணும். இவ்வளோ ஸ்பீடு மட்டும் கிடையாது, அதில் நீங்கள் அக்யூரேசியும் வச்சுருக்கணும். ஓகே. எரர் இல்லாமல் டைப் பண்ணணும். ஸோ டைப்பிங் வீட்டில் இருந்தே கற்றுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.